அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவினுடைய தேர்தல் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்றே 3 பிரதான கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கி இருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு அடுத்தபடியாக அடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கிடுவதற்கான பணிகள் தொலைபேசி மூலமாக அவர்கள் தொடர்பு கொண்டு முடிக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. இன்று மாலை அல்லது இரவுக்குள் அதுவும் முடிந்துவிடும். இன்று மாலை அதிமுகவின் தேர்தல் அறிக்கையும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் தனது பரப்புரையை தொடங்குகிறார். இந்த பரப்புரை கூட்டமானது மயிலாப்பூர் மந்தவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியிலிருந்து இருக்கும் என அதிமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதே போல நாளை தொடங்கக்கூடிய பரப்புரை அடுத்தது வேட்பாளர் பட்டியல் வெளிவந்த பிறகு அடுத்தடுத்த ஊர்களுக்கு இருக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பரப்புரை செய்ய வேண்டும் என்றால் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும். அதற்கான பணியும் இன்றே நடத்துவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நாளை 4 மணிக்கு முன்பாக யார் என்ன என்பதெல்லாம் முழுவதுமாக கிளியர் பிக்சர் 234 தொகுதிக்கும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாளைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.